மற்றும் பசுமை தாயகம் இணைந்து ஒரு கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் ஜஸ்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. காலநிலை மாற்றத்தினால் பாதிப்பு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கம். இது காலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் பல நிபுணர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்து இங்கு இருக்கின்ற மாணவிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் என்பது அதாவது ஒரு விழிப்புணர்வு என்பது மிக ஒரு அவசியமானது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே அவர்களுக்கு இது சம்பந்தமான எந்த தகவலும் சேருவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த பிரபல ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரி நிறுவனத்திற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். சமீபத்தில் சென்னையிலே பெரும் வெள்ளம். இந்த வெள்ளத்தில் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வந்தது. இது தொடர்ச்சியாக வரும் காலத்திலும் வரும். காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெள்ளம் மட்டும் கிடையாது, வறட்சி, விவசாய பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது காலநிலை அகதிகள், கிளைமேட் ரெஃப்யூஜிஸ், இதெல்லாம் இவ்வளோ பல பிரச்சனைகள் இதனால் இருக்கிறது. இது சம்பந்தமா அரசு, தமிழ் மாநில அரசும் சரி மத்திய அரசும் இன்னும் தீவிர கொள்கைகளை கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு 2030க்குள் தமிழ்நாட்டில் தயாரிக்கின்ற மின்சாரம் 50 விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல, அதாவது ரெனியூபிள் எனர்ஜி, 50% ஆஃப் த எனர்ஜி ப்ரொடியூஸ் ஃப்ரம் தமிழ்நாடு பை 2030 வில் பி ரெனியூபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ 2040க்குள்ள வந்து ஜீரோ எமிஷன் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கணும். இங்கே வந்ததுக்கு என்ன இங்கே அழைச்சிருக்கின்றார், வந்ததுக்கு காரணம் மாணவர்கள் மத்தியிலே, இளைஞர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று என்னோட அதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். அதை நல்ல வெற்றிகரமாக ஸ்டெல்லா மாரிஸ் கல்லூரியிலே இந்த காலநிலை சம்பந்தமான மாநாடுகள் இப்போது கருத்தரங்கரை நடத்தி வருகிறார்கள். You want to say something? We can just principal. இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா பசுமை தாயகத்தோட ஒரு கொலாபரேட் பண்ணி ஒரு செமினார் வைக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ சார் டாக்டர் அன்புமணி MP, when he was talking to the students or in his welcome address, he said how important climate change, how it is affecting every human being, species and planet Earth. How important that we need to react to it positively, how to reduce these kind of climate conditions, how we need to react positively, react to the climate, positively add to the changes that happens. So that was he created awareness through his speech, as well as he also said that we need to react, not only here but react at our own space. That was very important and students were very much happy, and we are also happy to collaborate with them in the future, near future. Thank you. ஏன்னா இதுக்கேற்ப கொள்கைகள், அதாவது போக்குவரத்து கொள்கை, டிரான்ஸ்போர்ட் பாலிசி இருக்கு. அப்புறம் பொது போக்குவரத்து அதிகப்படுத்தணும், பூங்காக்கள் அதிக கொண்டு வரணும், கிரீன் ஸ்பேஸ் கொண்டு வரணும், மரங்கள் அதிக நடணும், அதே போன்ற விவசாய நிலங்களை பாதுகாக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் வந்து உணவு பற்றாக்குறை, ஃபுட் கிரைசிஸ் இருக்க போகுது. இது நான் வருங்காலம்னா நான் அடுத்த 50 வருஷம் நான் சொல்லலை, அடுத்த 5 ஆண்டுகளிலே வரும். இன்னைக்கு வந்து ஏன் அரிசி 12 ரூபா விலை ஏற்றிட்டாங்க? ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைனால கடந்த ஆண்டு குறுவை சம்பா 4.5 லட்சம் ஏக்கர்
வந்து கருகிடுச்சு. குறுவையில் 2 லட்சம் ஏக்கர், சம்பால 2.5 லட்சம். அதனால இன்னைக்கு இது நடந்தது கிட்டத்தட்ட 3-4 மாசத்துக்கு முன்பு நடந்த சம்பவம். இன்னைக்கு 12 ரூபாய் ஏறிடுச்சு அரிசி விலை. ஸோ இதே நமக்கு இது இன்னும் போக இன்னும் மோசமா இருக்க போகுது. அதில் அதுக்காக வந்து அரசுகள் வந்து நல்ல கொள்கை முடிவு, அரசு தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால தான் இந்த விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க சார். தமிழக அரசுடைய செயல்பாடுகள் திருப்தியா இருக்கா? அதாவது இப்போ கொள்கை முடிவுல கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை வரவேற்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்தணும். சொல்றது போக்குவரத்துனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்தணும். ஒரு உதாரணம் நான் சொல்றது வந்து இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 75 விழுக்காடு ரோட்ல போறவங்க வந்து கார்ல போயிட்டு இருக்காங்க. அல்ல, அதாவது ரோட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 75% ரோட் ஸ்பேஸ் வந்து ஆக்கியபைட் பை கார். அந்த கார்ல போறது வந்து 25% மக்கள் தான் போறாங்க. ஆனா ரோட்ல 75% ஸ்பேஸ் ஆக்கியபை பண்றாங்க. பஸ்ல போறவங்க 25% ஸ்பேஸ் தான் ஆக்கியபை பண்றாங்க. ஆனா அதுல போறவங்க 75% மக்கள் பஸ்ல போறாங்க. இது குறைக்கணும். அதுக்கு என்னன்னா ஃப்ரீ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இன்னும் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதிகப்படுத்தணும். என்னுடைய கான்செப்ட் பஸ் ஃப்ரீயா பண்ணிடுங்க. ஆனா பஸ் இன்னைக்கு 3500 பஸ் தான் இருக்கு. இது 8000 பஸ்ஸா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த பஸ்ஸஸ்லாம் நல்ல குவாலிட்டி பஸ் கொடுங்க, ஃப்ரீக்வன்சி கொடுங்க. யாருமே கார்ல போக மாட்டாங்க, யாரும் பைக்ல போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும்னா யாரும் பஸ்ல ஃப்ரீ. எங்க சென்னைக்குள்ள எங்க வேணா இறங்கிக்கலாம். இதனால என்ன ஆகும்? டிரான்ஸ்போர்ட்னால ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், பொல்யூஷன் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும். அப்புறம் எக்கானமி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டூரிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. இங்க இருந்து அங்க போய் படிக்கலாம், இங்க இருந்து அங்க போய் வேலை செய்யலாம். இப்போ இங்க இருந்து போனோம்னா பஸ் பாஸ் வந்து 700 ரூபாய் 800 ரூபாய் வருது. ஃப்ரீ பண்ணிட்டுன்னா அந்த 700 ரூபாய் மிச்சப்படுத்தலாம். எங்கேயாவது மார்க்கெட் போனோம்னா பஸ்ல போவாங்க. ஸோ எல்லாமே குறையும். இது ஒரு பாலிசியா. இது மாதிரி நிறைய பாலிசிஸ் பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீ. சென்னையில நான் சொல்றேன், சென்னை இனிஷியலி சென்னை வந்து 1/8 ஆஃப் தமிழ்நாடு பாப்புலேஷன். 1,02,00,000 பேர் சென்னையில் இருக்கிறாங்க. அப்போ சென்னையில் இது கொண்டு வந்துங்க. அடுத்தது இன்னைக்கு 22 மெட்ரோஸ் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, மாநகராட்சிகள் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது கொஞ்சம் கொண்டு வரணும். ஆனால் அதெல்லாம் ஃப்ரீன்னு நான் அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் சென்னையில் பண்ணீங்கன்னா இது பெரிய அளவில் உதவும். ஏன்னா சென்னையில் மட்டும் பொல்யூஷன்னால ஆண்டுக்கு 4000 பேர் இறக்குறாங்க. இந்த தகவல் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்பு. இன்னும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும். இது மக்கள் எல்லாமே அன்னைக்கு இது ஏத்துக்கிறாங்க. சென்னையில பூங்காக்கள் வேணும். சென்னையில மொத்தம் 770 பூங்காக்கள் இருக்கிறது. அந்த 870 பூங்காக்கள்ல 775 பூங்காக்கள் வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு குறைவான பூங்காக்கள். ஒரு கிட்டத்தட்ட 100 பூங்காக்கள் மட்டும்தான் 5 ஏக்கர் 7 ஏக்கர் 10 ஏக்கர் இருக்கு. பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா இப்போதைக்கு 20 ஏக்கர். தொல்காப்பியர் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா அது 300 ஏக்கர். ஆனா அது வந்து இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்கு, அங்க நடக்க முடியாது, ஒன்றும் மக்கள் பயன்படுத்த முடியாது. அதெல்லாம் தியோசிபிக்கல், அது வந்து உள்ள யாரும் போக முடியாது, பப்ளிக் போக முடியாது. அப்போ இப்ப டெல்லியில மேரோலி பூங்கா இருக்கு, 250 ஏக்கர் இருக்கு. லோதி பூங்கா 90 ஏக்கர்ல இருக்கு. பெங்களூர்ல கபன் பூங்கா இருக்கு, சிம்ஸ் பார்க், கபன் பார்க் இருக்கு. ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்கு. நியூயார்க்ல சென்ட்ரல் பார்க் இருக்கு, 870 ஏக்கர்ஸ். அது லண்டன்ல ஹைட் பார்க் 350 ஏக்கர் இருக்கு. சென்னையில 20 ஏக்கர் போதுமானது. சென்னையில 100 ஏக்கர் பூங்காக்கள் 4 தொடங்குங்க. பொதுமக்கள் அங்க இருக்கணும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, கிரீன் ஸ்பேஸ், லங் ஸ்பேஸ். சென்னைக்கு ஒரு லங் ஸ்பேஸ் வேணும். என்ன மாட்டோம் பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க. நான் அன்னைக்கு சொல்றேன், எல்ஐசி பில்டிங் மேல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா பசுமையா இருந்தது, சென்னை பச்சையா இருக்கு. இன்னைக்கு போய் பார்த்தா எல்லாம் பில்டிங்ஸா இருக்கு. எங்க போச்சு மரங்கள்? அப்புறம் நம்ம என்ன, வாட் ஆர் வி கோயிங் ஃபார், லுக்கிங் ஃபார்வர்ட்? ஸோ இது போன்ற பாலிசிஸ் நிறைய கொண்டு வரணும். அதுதான் எங்களுக்கு கான்செப்ட் அவேர்னஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். அது எதான் சொல்றேன். அப்போ இன்னும் ஒரு 24 ஆயிடுச்சு, இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. 2030க்குள்ள நீங்க ரெனியூபிள் எனர்ஜி 50% ஆஃப் ப்ரொடக்ஷன் ரெனியூபிள் எனர்ஜி மாற்றணும்னு சொல்றீங்க. தமிழ்நாடுடைய பவர் ப்ரொடக்ஷன் வந்து 36,000 மெகாவாட்ஸ் இருக்கு. 36,000 மெகாவாட்ஸ்ல வெறும் 7,000 மெகாவாட்ஸ் தான் ரெனியூபிள் இன்னைக்கு இருக்கு. நான் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் சொல்றேன். நான்
ஸோ யூ நீட் டு இன்க்ரீஸ் இட் டு அட்லீஸ்ட் இன்னொரு 15,000 மெகாவாட் இன்னொரு 6 வருஷத்தில் நீங்கள் பண்ணணும். பொட்டன்ஷியல் இருக்கு. இந்தியாவிலே அதிகமாக விண்ட் எனர்ஜி தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு செகண்ட் ஆயிடுச்சு, குஜராத் ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஏன்? இன்னும் கொஞ்சம் பண்ணணும். விண்டில் பொட்டன்ஷியல் இருக்கு, இப்போ சோலார் இருக்கு, விண்ட் இருக்கு. அதனால இதில் ஃபோக்கஸ் பண்ணணும், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் அதுக்கு வேற எங்கேயும் போவாங்க. அடுத்த செஷன்லாம் இருக்கு அதில். அதுக்கப்புறம் இன்னொன்று மெட்ரோ, ஏர்போர்ட்லேருந்து இந்த கீழாம்பாக்கத்துக்கு மெட்ரோ, அது இம்மிடியட்டாக வேலைய ஆரம்பிங்க. அது சம்பந்தமான கேள்விகள்லாம் அங்கே வெளியில் பேசிக்கலாம். சரி, நன்றி. தேங்க்யூ.